श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ॐ। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். யம் சந்நியாசமிதி பிராஹுர் யோகம் தம் வித்தி பாண்டவ நஹ்யஸ் சந்நியஸ்த சங்கல்போ யோகி பவதி கஷ்சன. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான தியான யோகத்தின் ஆத்ம சம்யம யோகத்தின் 2வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் போன ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் சொன்னார், இந்த மாதிரி யார் ஒருவர் எந்த செயலை செய்யும் போதும் அந்த செயல்லேருந்து ஒரு பலனை எக்ஸ்பெக்ட் பண்ணாமல், அந்த செயலேருந்து ஒரு பலன் வரும் என்று எதிர்பார்க்காமல், இப்படி பலனை எதிர்பார்க்காமல், பலன் மீது பற்று இல்லாமல், பலன் மீது ஆசை இல்லாமல் செயலை செய்கிறாரோ அவர்தான் உண்மையான யோகி, அவரை தான் உண்மையான சந்நியாசி என்றும் அழைக்கிறோம். இதுவே அக்னிஹோத்திரங்கள் போன்ற கடமைகளை செய்யாமல், தங்களுக்காக விதிக்கப்பட்டிருக்க கடமைகளை செய்யாமல், அதே சமயத்தில் எந்த ஒரு செயலும் செய்யாமல் இருப்பவர்கள், செயலே செய்ய மாட்டேன் என்று சும்மா இருப்பவர்கள், இப்படி இருக்கும் இரு தரப்பினரும் இது சந்நியாசிகளாக மாற முடியாது என்று சொன்னார் நம்ம கிருஷ்ணன். அதனால் உண்மையான சந்நியாசம், உண்மையான யோகம் என்றாலே நாம் செய்யும் செயலிலிருந்து ஒரு பலன் மீது ஆசை கொள்ளாமல், நாம் செய்யும் அந்த செயலை செவ்வனே அந்த இறைவனை சந்தோஷப்படுத்துவதற்காக, கடவுளை ஆனந்தப்படுத்துவதற்காக நமக்கு விதிக்கப்பட்டிருக்கிற கடமைகளை செய்ய வேண்டும் என்பதுதான் அர்த்தம். இப்படி போன ஸ்லோகத்தில் சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தில் போன ஸ்லோகத்தில் சொன்ன அந்த விஷயத்தையே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கண்டினியூ பண்ணி ஒரு தொடர்பாக தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். அப்ப கிருஷ்ண அர்ஜுனனை பார்த்து சொன்ன விஷயங்கள், யம் சந்நியாசம் இது பிராகுர் யோகம் தம் வித்தி பாண்டவ. அதாவது எதை மக்கள் சந்நியாசம் என்று அழைக்கிறார்களோ அதுதான் யோகம் என்று தெரிந்துக்கோ அர்ஜுனா என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். அதாவது சந்நியாசம் என்று சொன்னாலே சந்நியாச யோகம், சாங்கிய யோகம். யோகம் என்று சொன்னாலே அது கர்மயோகத்தை குறிக்கும் ஒரு சொல். இப்படி சந்நியாச யோகமும் கர்மயோகமும் வெவ்வேறு என்று மக்கள் நினைக்கிறார்கள், அது பொய் என்று சொன்னார் நம்ம கிருஷ்ணர் போன அத்தியாயத்தில். இப்படி சந்நியாச யோகமும் சாங்கிய யோகமும் கர்மயோகமும் ஒன்றுதான் என்று யாருக்கு புரியறதோ அவர்தான் உண்மையை அறிந்து கொண்டார் என்று போன அத்தியாயத்தில் சொன்னார். அதாவது சாங்கிய யோகமும் கர்மயோகமும் ஒன்றுதான். அதை கடைபிடிக்கும் விதங்களில் வேறாக இருந்தாலும் இரண்டுமே ஒரே கடவுளிடம்தான் நம்மை இட்டு செல்கிறது. அதனால் அப்படி இருக்கும் இந்த கர்மயோகம் சாங்கியோகம் இரண்டுமே தனித்தனி, இரண்டுமே வெவ்வேறு என்று யார் சொல்றாலோ அவ பொய் சொல்கிறார்கள், அது ஒரு பொய்யாக தான் இருக்க முடியும் என்று சொன்னார் நம்ம கிருஷ்ணர் போன அத்தியாயத்தில். இப்போ அந்த ஒரு விஷயத்தின் ஒரு தொடர்ச்சியாக, அதற்கு ஒரு கனெக்ஷனாக இந்த அத்தியாயத்தில் சொல்றது, எம் சந்நியாசம் இது பிராகுர் யோகம் தம் வித்தி பாண்டவ. எதை சந்நியாசம் என்று சொல்கிறார்களோ அதுதான் யோகம் என்று புரிந்துக்கோ அர்ஜுனா என்று சொல்லும் போது, சந்நியாசமும் யோகமும், அதாவது சாங்கிய யோகமும் கர்மயோகமும் ஒன்றுதான் என்ற அந்த விஷயத்தை மீண்டும் ஒரு முறை இந்த இடத்தில் ஒரு ஸ்ட்ராங்காக நம்ம கிருஷ்ணர் சொல்றார் என்றுதான் சொல்லணும். எம் சந்நியாசம் இது பிராகுர் யோகம் தம் வித்தி பாண்டவ நஹ்ய சந்நியஸ்த சங்கல்போ யோகி பவதி கஷ்சன. அதாவது சந்நியாசம் எடுக்க போகிறேன், இந்த நான் செய்யும் செயலிலிருந்து ஒரு பலனை துறக்க போகிறேன் என்ற அந்த ஒரு எண்ணம் இல்லாமல் யாரும் யோகியாக மாற முடியாது. அதாவது யோகத்தை கடைபிடிக்கணும், கர்மயோகத்தை கடைபிடிக்கணும் என்றால் சாங்கிய யோகம் அவசியம் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணன். இதுவே நம்ம போன அத்தியாயத்தில் பார்த்தது, சாங்கிய யோகத்தை கடைபிடிக்கணும் என்றால் கர்மயோகம் அவசியம் என்று பார்த்தோம். அதனால் கர்மயோகத்தை கடைபிடிக்கணும் என்றால் சாங்கிய யோகம் அவசியம், சாங்கிய யோகத்தை கடைபிடிக்கணும் என்றால் கர்மயோகம் அவசியம். அதனால் ஒன்றத்துக்கு ஒன்று மியூச்சுவலாக இருக்கிறது என்றுதான் சொல்லணும். அப்படி இந்த கர்மயோகமும் சாங்கிய யோகமும் சமமாக இருந்தும், இரண்டுமே ஒன்றாகவே இருந்து சமமாக இருந்து, இப்படி ஒன்றத்தை கடைபிடித்தால்தான் இன்னொருத்தை கடைபிடிக்க முடியும். அதாவது ஒன்றத்தோட அந்த ஒரு பேசிக்ஸ் தெரிஞ்சாதான் அடுத்ததை தெரிஞ்சுக்க முடியும் என்று சொல்லும் போது, அப்படி இருக்கும் ஒரு சந்நியாசி யோகியாக தான் இருக்க முடியும், ஒரு யோகி சந்நியாசியாக தான் இருக்க முடியும். அதனால் கர்மயோகமும் சாங்கிய யோகமும் வெவ்வேறு அல்ல. ஒரு கர்ம யோகியும் சாங்கிய யோகியும் சமம்தான். ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உயர்வோ தாழ்வோ கிடையாது. இரண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சமம்தான் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான தியான யோகத்தின் 2வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.